இன்னைக்கு நாம கத்துக்க போற பாடம் புதுசு. சார், எங்கில உங்களுக்கு என்ன உங்க கிளாஸ் வந்துகிட்டு இருக்க. டேபிள் மேல் வச்சு இன்ஸ்பெக்டர் வர்றாரு. அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாரும் டிராயிங் நோட் புக் எடுத்து மேல வச்சுங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். ப்ளீஸ் சிட் டவுன். வாட் இஸ் த கிளாஸ்? டிராயிங் சார். ப்ளீஸ் கேரி ஆன். ஒரு பொருளை அல்லது ஒரு உருவத்தை நேர்ல பார்த்து அதே மாதிரி வரையறதான் நேச்சுரல் ஆர்ட். புரிஞ்சுட்டீங்களா? ஏதோ ஒண்ணு கற்பனை பண்ணி அது அப்படித்தான் இருக்கும் அப்படி நினைச்சு வரையறது இருக்குதே, அது இமேஜினரி ஆர்ட். உதாரணமாக, லெட் மீ செக் அப். வாட்ஸ் யுவர் நேம்? பிரபு. யூ, வாட்ஸ் யுவர் நேம்? எஸ் சேஷாத்ரி. நெக்ஸ்ட், வாட்ஸ் யுவர் நேம்? நந்தகோபால். கம் ஹியர். உனக்கு எந்த ஆர்ட் பிடிக்கும்? நேச்சுரல் ஆர்ட்டா, இமேஜினரி ஆர்ட்டா? நேச்சுரல் ஆர்ட் சார். உனக்கு பிடிச்ச நேச்சுரல் ஆர்ட் ஒன்று வரைஞ்சு காமி பார்க்கலாம். ஓகே சார். ப்ளீஸ் கம் வித் மீ. எஸ் சார். இன்னும் கொஞ்சம் நல்லா வரையலாம். குட். வெரி குட். வெரி வெரி குட். ஏமா, இதெல்லாம் நீ வரைஞ்சதாம்மா? ஆமா சார். சார், இந்த பள்ளிக்கூடத்துல டிராயிங் வரையறதுல இதுதான் சார் ஃபர்ஸ்ட். வெரி குட். பாட்டு போட்டியில இதுதான் சார் ஃபர்ஸ்ட். வெரி குட். அது மட்டும் இல்ல சார், எல்லா பாடத்திலயுமே இதுதான் சார் ஃபர்ஸ்ட். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என்ன சார்? பாருங்க இத. வெரி நைஸ் சார். குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன். பெரியோர்களே, தாய்மார்களே, வயதானவர்களே, வயதுக்கு வந்தவர்களே. அடுத்த ப்ரோக்ராம் ட்ரம் சோலோ பை மிஸ்டர் மௌனகுரு. வேற யாரும் இல்ல, நானே தான். தேங்க்யூ, தேங்க்யூ. மௌனகுரு, மௌனகுரு. பாப்பா 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 பாப்பா, பொழுது முடிஞ்சா போதும். இந்த மாதிரி பாத்திரம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு டம் டும்னு அடிச்சிட்டு இருக்க. டேய், என்னடா செய்ய போற? சமையல் செய்ய போறேன். ஓகே. நான் ஒரு நாள் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டரா வரத்தாங்கா போறேன். என்னது மியூசிக்? மியூசிக் தாடி வைக்கிறாங்க. என்னக்கா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற நீ? மியூசிக் டைரக்டர்ஸ் கேள்விப்பட்டது இல்ல? ஹென்ரி மன்சினி, ஜூபின் மேத்தா, மோரிஷார். புரியலையா? நௌஷத், எஸ்.டி. பர்மன், ஆர்.டி. பர்மன். டேய், என்னடா உளறற? இதுவா விளங்கல? எம்.எஸ். விஸ்வநாதன், இளையராஜா மாதிரி நானும் வரப்போறேன்க்கா. அந்த மாதிரி நீ வர போறியா? என் ராசா படிப்படியா முன்னுக்கு வந்து அது போதும். டேய், ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன். என்ன நீ படம் எடுத்து நான் மியூசிக் போட போறேன்? வாய மூடு. உனக்கும் பாமாவுக்கும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண போறேன். டேய், நிச்சயதார்த்தம் பண்ண போறேன்டா. ஏ ராஜா, ஏண்டா கல்யாணத்துல முகூர்த்தத்துக்கு எப்படி வாசிப்பாங்க? வாசி. அதுக்கு நாயனக்காரன் தான் வரணும். நீ வாசி. நானா? ஐயோ, ஏ ராசா, என் தம்பினா தம்பிதான். அக்கா, ரிசப்ஷனுக்கும் நான் தானே. வாங்க ஜோசியரே. என்னங்க, இவர் யாரு தெரியுதா? இவர்தான் அருள் வாக்கு ஆதி மூலம். ஓஹோ, இவருடைய குருதான் சுருள் வாக்கோ. பார்த்த உடனே பாதி தெரிஞ்சுக்கிட்டேன், பாடணும்னா முழுக்க தெரிஞ்சுக்கிட்டேன். சொன்ன நேரத்துக்கு வருவீங்கன்னு தெரிஞ்சுதான் தட்டோட வந்திருக்கேன். இது பொண்ணு ஜாதகம், இது மாப்பிள்ளை ஜாதகம், அதாவது என் தம்பி ஜாதகம். எல்லாம் பொருத்தமா தான் இருக்கும். எதுக்கு நீங்களே ஒரு தடவை பார்த்து சொல்லிடுங்களேன். இந்தாங்க, கொஞ்சம் இருங்க, நான் போய் காஃபி. என்ன அது இப்படியா சிரிக்கிறது? செனத்தா வைக்கிற மாதிரி. என்னங்க இது? அம்மாவுடைய தம்பி ஜாதகத்தை கொண்டாந்து கொடுத்திருக்காங்க. என்னங்க அநியாயம்? நீ ஒண்ணு கவலைப்படாத, பீரோவுல நம்ம மாப்பிள்ள நந்தகோபால் ஜாதகம் இருக்குது, அதை எடுத்துக்கிட்டு. ஆஹா, 2ல குரு, 7ல சனி. அருமையான ஜாதகம். இந்த மாமாவோட சேர நேரம் வந்துருச்சு. நாளான குணத்தாலும் மேலான பெண் இவள். இந்த பெண்ணோட ஜாதகம் இருக்க கண்ணோட ஒத்திக்க வேண்டிய ஜாதகம். ஏன் பொண்ணுடைய ஜாதகமாச்சா? ஜாதகத்துல கட்டமெல்லாம் மட்டமா இருக்கு. ஜாதகன் பேர் மௌனகுரு. பேருக்கு ஏத்த மாதிரி எல்லா கிரகங்களும் மௌனமாவே இருக்கு, சஞ்சரிக்க மாட்டேங்குது.
லக்கணத்துல செவ்வாய், 7ல கேது. ஏது உருப்படாது போல் இருக்க. இந்த ஜாதகத்து கூடவார் சங்கீதத்தை மட்டுமே சேர்வார். சேர்ந்து எப்படி பாடக்கூடாது என்பதற்கு இவர் ஒரு எடுத்துக்காட்டாகவே இருப்பார். இதற்கும் பொருத்தம் எப்படி என்று பொடி போட்டு சொல்கிறேன். பொடி நான் தானே போட்டேன். ஏங்க நீங்க பொடி போட்டா நாங்க தும்பணுமா? நான் இப்பவுமே தனியா செய்யறது இல்ல. ஏங்க அடி பட்டுதா? வீட்டுக்கு போய் வீங்கினா தான் தெரியும். வீங்கன்னு தெரியுது இல்ல, அப்புறம் ஏன் வீட்டுக்கு போறீங்க? ஏங்க இப்ப நீங்க போட்டது பொடியா வெடியா? பொடிதான் போட்டேன், அது வெடி ஆயிடுச்சு. எல்லாம் ஆச்சா? ஆச்சா, நீங்க பாருங்க. பாக்குறேன். பொதுவாக கிரகங்கள் எல்லாம் ஆண்டுக்கு ஒரு முறைதான் இடம் மாறும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கு நிமிடத்திற்குள் இடம் மாறி விட்டதே. அது கிரகங்கள்லாம் சுத்திக்கிட்டே இருக்குதா, மேல வேற ஃபேன் சுத்துது, அதனால சுத்தி இருக்கும். ராசி மாறியது யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஆனால் இந்த ஜாதகத்தை பார்த்தால் ஏதோ பாதகம் நடந்திருப்பது போல் தெரிகிறதே. வாழாத பக்கம் என்ன செய்ய போகிறீர்? நீதி இப்ப பார்க்க வேண்டியது இந்த ஜாதகத்தை தான். அப்படியானால் அதை உமக்கு சரியான உதை. இப்ப என் சம்சாரம் வரும்போது ஏதாவது பல்லவி பாடுனி, அப்புறம் தலைய ஏயா ஆடு மாதிரி கத்துற? நான் இதையே பார்க்கிறேன். ஆஹா, ஜாதக பொருத்தம் என்றால் இப்படி எல்லாம் இருக்க வேண்டும். 10ல செவ்வாய், 11ல குரு, யோக ஜாதகம். எல்லாம் பிரமாதமா இருக்கா? எனக்கு தெரியும். நான் அப்பவே சொல்லல, எல்லா பொருத்தமும் சரியா இருக்கா? எல்லா பொருத்தமும் சரியாகவே இருக்கிறது. எல்லா பொருத்தம்னா 9 பொருத்தமும் சரியா இருக்கா? சரியாக இருக்கிறது என்றுதானே சொல்ல வேண்டும். ஏனென்றால் இங்கே 2 கிரகங்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றன. என்னங்க, என்னமோ உங்க தங்கச்சி பையனை தூக்கி வச்சு பேசுனீங்களே, பாத்தீங்களா? பொத்துன்னு கீழே தூக்கி போட்டாரு. இப்ப என் தம்பியை பத்தி என்ன சொல்றீங்க? என்னத்த சொல்ல, ஜோசியத்தான் ஜாதகம் எல்லாம் பொருத்தம் சரியா இருக்குன்னுட்டாரு. என்னங்க இவ்வளவு கரெக்டா பார்த்து சொன்னதுக்காக உங்களுக்கு நன்றி. என்னங்க நன்றி மட்டும் சொல்லி அனுப்புறீங்க? 100 ரூபாய் பணம் கொடுத்து அனுப்புங்க. என் தம்பி ஜாதகத்தை பாத்தீங்கல்ல, 200 ரூபாய். சந்தோஷமா போயிட்டு வாங்க. ஜோசியர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு மனசு நிம்மதியாச்சு. யாருமா வந்துட்டு போறாங்க? ஜோசியர் வந்தாருமா. உன் ஜாதகத்தையும் என் தம்பி ஜாதகத்தையும் காட்டினேன். 9 பொருத்தமும் சரியா இருக்குன்னு சொன்னாரு. இந்த சந்தோஷமான சமாச்சாரத்தை என் தம்பி கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன். என்னப்பா இதெல்லாம்? அத்தானை தவிர வேற யாரையும் கட்டிக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? என்னம்மா செய்யறது? இந்த வீட்டுல உங்க அம்மா வச்சதுதான் சட்டம். எனக்கு எந்த விதமான பவருமே கிடையாது. பேசாம என் சம்சாரத்தோட தம்பியை நீ கட்டிக்க. இதை தவிர வேற வழியே இல்ல. அப்பா, எல்லாருமா சேர்ந்து என்ன பாழும் கிணத்துல தள்ளான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அட பைத்தியக்காரி பெத்த புள்ளைய உன்னை கொண்டுட்டு போய் நான் பாழும் கிணத்துல தள்ளுவேனா? பன்னீர் கிணத்துல தள்ள போறேன். என்னப்பா சொல்றீங்க? அடே சொல்லண்டா. அட ஏமா வருத்தப்படுறீங்க? அம்மா அவங்க தம்பி ஜாதகத்தை கொண்டுட்டு வந்து கொடுத்தாங்க. நம்ம ஐயா என்ன பண்ணாரு தெரியுமோ? அந்த ஜாதகத்தை மாத்தி நம்ம நந்தகோபால் ஐயா ஜாதகத்தை வச்சுட்டாரு. அந்த ஜாதகத்தை பார்த்துதான் ஜோசியரும் 9 பொருத்தமும் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாருமா. எங்க அப்பா இல்ல, அத்தை வாய தரங்க. ஏம்மா வாய தரங்களேன். எதுக்குன்னு சொல்ல. ரொம்ப இனிப்பான விஷயமோ? ஆமாத்த, ரொம்ப இனிப்பான விஷயம். வந்து ஜோசியர் வந்திருந்தாரு. அத்தான் ஜாதகமும் என் ஜாதகமும் பார்த்து எல்லாம் பொருத்தும் சரியா இருக்குன்னு சொன்னாரு. சரியான பொண்ணு. வாம்மா. தீர்க்க சுமங்கலியாயிரும்மா. ஐயோ அத்தா, அத்தை நான் உள்ள இருக்கேன்னு சொல்லிடாதீங்க. அம்மா இந்த
என்னப்பா இது? சாத்துக்குடி, வெத்தலை பாக்கு. என்ன கல்யாணத்துக்கு போயிட்டு வரியா? ஆஹா, நான் நினைச்ச பொண்ணு மடியிலேயே வந்து உட்காந்துட்டாளா? எல்லார் பக்திக்கு பொண்ணுக்கு தான் வரும். என் பக்திக்கு ஆஞ்சநேயரே வந்துட்டாரு. ஆஞ்சநேயா ஓடுங்க. சக்சஸ். நம்ம திட்டத்தோட அடுத்த கட்டம் கல்யாணம் தான். என் ஆளு சரியான கல்லூரி மங்க, என் ஆளு ஊம குசும்ப. இவங்க 2 பேரும் காதலிக்கிறத நிச்சயமா ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்க போறது இல்ல. அதனால அண்ணன் காதலிக்கிறது தம்பிக்கும், தம்பி காதலிக்கிறது அண்ணனுக்கும் தெரிய வைப்போம். டன். துப்பிய பாரு. என்னங்க எல்லாத்த பத்தியும் பேசுறீங்க, ஆனா நம்ம கல்யாணத்தை பத்தி மட்டும் பேசவே மாட்டேங்கிறீங்களே. என்ன பண்றது கிரிஜா, எங்க அண்ணன் ஒரு தீவிர ஆஞ்சநேயர் பக்தர். எந்த பொண்ணையும் திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. அப்படியா? எந்த பொண்ணையும் திரும்பி பார்க்க மாட்டாரா? வாங்க. ஐயோ, எங்க அண்ணன் வந்துட்டாரு. ஹாய் கிரி. ஹாய் வனஜா. வாங்க. தேங்க்யூ. யார் தெரிஞ்சவங்களா? தெரிஞ்சவங்க இல்லைங்க, இவன் தங்கச்சி கிரிஜா. ஹலோ. ஓ அப்படியா? வணக்கம் வணக்கம். ஏங்க, இவங்க என்னோட அக்கா வனஜா. ஹாய். வணக்கம். வெக்கப்படுறாரு. ஏதாவது ஆர்டர் பண்ணட்டுமா? நீயே பண்ணு. நீங்களே பண்ணுங்க. ஐயோ, இங்க அப்பா வர்றாரு. வடிவு, இது வித்தியாசமான ஹோட்டல் போல இருக்கு. பாரு, ஆம்பளைங்க ஆளுக்கு தலையில ஒண்ணு மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க. ஏன் தெரியலையே, நானும் ஒண்ணு மாட்டிக்கணும் போல இருக்கு. அதான் அங்க ஹெல்மெட் வச்சிருக்காங்க. இந்த ஹெல்மெட் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆமா, வழுக்கைய மறைச்சிடுச்சு இல்ல. மெனு எல்லாம் வேண்டாம்ப்பா. 4 ஐஸ்கிரீம், 4 குலாப் ஜாமுன், 5 கிளாஸ் ஐஸ் வாட்டர். ஓகே சார். இப்பதாங்க புரியுது எதுக்கு என்ன இங்க கூட்டு வந்தீங்கன்னு. ஆமாண்டி, பக்கத்துல பையங்க இல்ல, இப்ப சாப்பிட்டா தானே உண்டு. இது வேறயா? அது சரி. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் மேட்ச் பாக்ஸ் கொடுக்குறீங்களா? நானே குனிஞ்சு எடுத்துக்கிறேன் சார். இந்த ஹோட்டல்ல எதுக்கு எல்லாருக்கும் ஹெல்மெட் கொடுக்கறாங்கன்னு இப்பதான் புரியுது. ஹெல்மெட் இல்லாம மோதி இருந்தா தலையத்த நேரம் குலாப் ஜாமுன் மாதிரி வீங்கி இருக்கும் இல்ல. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. குலாப் ஜாமுன் இன்னும் வரல. வருங்க. அப்பா வடிவு, எனக்கு அடிபட்டதுக்கு அந்த ஹெல்மெட் காரங்க அப்பான்னு கத்தினா. உங்களுக்கு அடிபட்டா அவனுங்களுக்கு வலிக்குது போல இருக்கு. இந்த ஹோட்டலுக்குள்ள நுழைஞ்சதுமே அவன் தலையில இடிச்சுக்கிட்டீங்க. அடுத்து இவன் என்னடானா உங்க தலை மேல கொட்டிட்டான். நீங்களாவது ஹெல்மெட் போட்டுக்கீங்க. என் தலையில ஒண்ணும் இல்ல. எதையாவது எடுத்துட்டு வந்து என் தலையில கவுத்துருவான். வேற ஹோட்டல் போலாம் வாங்க. குலாப் ஜாமுன். அட வேற ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம் வாங்க. குலோப் ஜானு குலோப் ஜானு. அப்பா, நல்ல வேலை எங்க அப்பா போயிட்டாரு. ஆமா அண்ணே. சரி, இப்படியே ஹோட்டலா சுத்திக்கிட்டு இருந்தா நம்ம கல்யாணம் எப்ப நடக்கும்? யாருக்கு தெரியும் தம்பி? எப்படியா நீ தாண்டா அப்பா கிட்ட சொல்லணும். ஐயோ, நானா? இப்படியே பயந்துட்டு இருந்தா எப்படி? நாளைக்கு நாங்க 2 பேரும் உங்க வீட்டுக்கு வரோம். இப்படியே வந்துடாதீங்க. எங்க அப்பா அம்மாவுக்கு தலைய புடவை கட்டி தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு இருந்தாதான் பிடிக்கும். புடவை கட்டிட்டு வரணுமா? ஏன், ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்ல, அதையும் நீங்க தான் வாங்கி தரணும். வாங்கி தரான். காரியம் நடக்குன்னா வாங்கி தந்தானே அவனு. எப்படியோ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா சரி. கிரிஜா, இந்த கலர் பிடிச்சிருக்கா? வேணாங்க, இது நல்லா இல்ல. என்னங்க, எனக்கு இந்த புடவை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பா என்ன விலை? 10,525. அவ்வளவு விலையா? என்ன இதுக்கு போய் இவ்வளவு விலை சொல்றீங்க? என்னடி இதுக்கே உங்க வாய புழக்கிறாரு? இப்போ ஏன் ராஜாவை பாரு. ஏனுங்க, இந்த புடவையை நான் எடுத்துக்கட்டுமா? எடுத்துக்கோ. என் ஆனந்த் ஒண்ணு சளைச்சவர் இல்ல. என்னங்க, நான் 15,000 ரூபாய்க்கு புடவை எடுத்துக்கட்டுமா? 5,000? என்னங்க, நான் 20,000க்கு எடுத்துக்கிறேன். அம்மாடி கொஞ்சம் இருமா. நீங்க என்ன புடவை எடுக்க வந்தீங்களா இல்ல எங்களை ஏலம் போட்டு விற்க வந்தீங்களா? 10,000, 5,000, 20,000 ஏத்திட்டே போறீங்க. என்ன என் தம்பி பிரிச்சு பேசாதீங்க. 2 பேரும் 10,000 ஆளுக்கு ஒரு புடவை எடுத்துங்க.
அண்ணன் சொல்றதா சரி. இந்த சாரிக்கு மேட்சிங்கா பிளவுஸ் தாங்க. டைலர் இங்கே இருக்காரு. அளவு கொடுத்தீங்கன்னா தச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம். அளவு கொடுத்துட்டு வந்துடுறோம். வா. ஏய், புடவை எடுக்கிறதுல கூட இவங்களுக்குள்ள இருக்கிற ஒத்துமையை பாத்தியாடி? நாளைக்கே அந்த ராமநாதன் நம்ம காதலுக்கு ஒத்துக்கலன்னு சொன்னா இவங்க 2 பேரும் சரின்னு சொல்லுவாங்க போல இருக்கே. நீ ஒன்னும் கவலைப்படாத. இந்த ஜாக்கெட் மேட்டரை வச்சே ராமநாதன்ட்ட இவங்கள மாட்டி விடுறேன். எப்படி பாரு. முதல்ல நான் அளவு கொடுத்துடுறேனே. ஓகே. 16 நோட் பண்ணிக்கப்பா. அம்மா முன்பக்கம் திரும்புங்க. ஐயா அடிக்கிறாங்க சார், அடிக்கிறாங்க சார், காப்பாத்துங்க ஐயா, அடிக்கிறாங்க ஐயா, சார் சார் காப்பாத்துங்க சார். என்னாச்சு? எதுக்கு இந்த அடிக்க வரீங்க? என்ன தைரியம் இருந்தா என் மேல கை வச்சு அளவெடுப்பா? அது இல்ல சார், இன்னும் ராமல எங்க மேல கை வைக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. இப்ப என்னதான் செய்யறது? நீங்க வேணா அளவெடுங்க. நான் எடுக்கிறேன். தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு மேல எப்பரா கை வைப்ப? இப்படி செஞ்சா என்ன? எப்படி? பீச்ல ஓட்ட பந்தயம் வச்சு மணல்ல தள்ளி அளவு எடுத்துரும். வெரி குட். தம்பினா தம்பி தான். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க மேல கை வைக்காம நாங்க அளவு எடுக்கிறோம். அது எப்படிங்க முடியும்? பாருங்க, பண்ணி காட்டுறோம். ரெடியா? ஓகே. 1 2 3. ஐயோ, கீழே விழுந்தாங்களே. பாத்து பாத்து மெதுவா. பாத்து பாத்து. ஒண்ணு அடிக்கடி பண்ணலையே. அடிபட்டுச்சா? பரவாயில்லையே. 2 பேரும் ஃபர்ஸ்ட் வந்துட்டீங்களே. வந்து நீங்க வந்து வண்டியில உட்காருங்க. அண்ணன் கொஞ்சம் கிழிஞ்செல்லாம் பொறுக்கணும்னாரு. நாங்க பொறுக்கிட்டு வந்துடுறோம். வாங்க வாங்க. நீங்க வண்டியில பத்திரமா இருங்க. நாங்க வந்துடுறோம். சீக்கிரம் வந்து அண்ணா அடிச்சிட போகுது. யார் எந்த பக்கம் வந்தாங்கன்னு தெரியலையே. நீ முதல்ல அளவு எடுன. ஜாக்கெட் அவங்க மாத்திப்பாங்க. ஓகே சார், நான் உங்களோட சம்பந்தம் பேச தயாரா இருக்கேன். ஆனா என் பையன் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறானே. ஆமா. நான் அப்புறம் உங்களை கான்டாக்ட் பண்றேன். சித்தப்பா போலாமா? போலாமே. சித்தப்பா, இன்கம் டாக்ஸ் ஃபைல்ல கையெழுத்து போட்டீங்களா? இந்த பாரு, இன்னைக்கு வேற கமிட்மெண்ட் இருக்கு, நாளைக்கு போட்டுக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். நான் குமரன் ஸ்டோர்ஸ் சீஃப் டெய்லருங்க. ஜாக்கெட் எல்லாம் ரெடி. அதை நீங்க போட்டு பார்த்து சரியா இருக்குன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஜாக்கெட் எல்லாம் நான் போட முடியாதுப்பா. வடிவு இந்த. ஐயா, நான் எதுவும் தைக்க கொடுக்கல. பக்கத்து வீடா இருக்கும்பா. பக்கத்து வீடா? இல்லையே, இந்த வீடுன்னு தானே சொன்னாங்க. சார் சார் இவங்க ஜாக்கெட் அளவு கொடுத்தீங்க. வாங்க வாங்க வாங்க. சார் 2 ஜாக்கெட் ரெடி. எங்கயாவது ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனா? நீங்க சொன்ன மாதிரி ஜாக்கெட் எல்லாம் தைச்சு அந்த பொண்ணுங்க கிட்ட தான் போய் கொடுத்தேன். ஆனா அவங்க உங்க கையால தான் வாங்கிக்குவோம்னு சொல்லி என்ன இங்க அனுப்பிச்சாங்க. அது வந்து அதுப்பா, அண்ணன் தான் அளவு எடுத்தாரு. அப்பா அந்த ஐடியா கொடுத்ததே வந்தாப்பா. இவங்களுக்கு வேற இடத்துல பொண்ணை பார்த்து சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிருவோம். ரவிக்கு தைக்கிற அளவுக்கு போயாச்சு. இனிமே இது கடை வேற இடம். இந்த இடத்தையே முடிச்சிடலாம். என்னப்பா அட்ரஸ்? நம்பர் 14 சௌந்தரராஜன் தெரு, டி நகர். என்னடா 2 பேரும் ஒரே அட்ரஸ் சொல்றீங்க? 2 பேரும் ஒரே பொண்ணை லவ் பண்றீங்களா? இல்லப்பா, அண்ணன் அக்கா வனஜாவையும் தம்பி தங்கச்சி கிரிஜாவையும் கிரிஜாவையும் காதலிக்கிறோம். காதலிக்கிறீங்களா? என்ன ஒத்துமை? வாங்க முதல்ல போய் பேசிட்டு வந்துருவோம். இருமா, நான் முதல்ல போய் அவங்க யாரு என்னன்னு விசாரிச்சுட்டு வரேன். நான் இந்த குடும்பத்துக்கு ஏதாவது செய்யலாம்னு நினைச்சேன். எனக்கு வேலை இல்லாம பண்ணிட்டீங்களேப்பா. அப்பா முதல்ல கையில இருக்க ஜாக்கெட்டை கொடுத்து விடுங்க. அவங்க ஜாக்கெட் எல்லாம் நிப்பாங்க. அப்ப வரங்க. அப்பா வந்து எல்லாம் போட்டு விடுவான்னு சொல்லுங்க. அப்பா வந்து பேசுவான்னு சொல்லுங்க. இந்த ஜாக்கெட் மேட்டரை வச்சு பிராக்கெட் பண்ணிட்டோம். நீ சொல்லு, நீ சொல்லு. நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்லு. ஐயோ, நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்லு. ஐயோ, நீ நான். என்ன 2 பேரும் காதை கடிக்கிறீங்க? காதை கடிக்கலம்மா, அவ காதலிக்கிறா. ஆமாம்மா, இல்ல இவ கூட தான் காதலிக்கிறா. என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, கூடிய சீக்கிரமே நீ சிந்தின ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் பதில் கிடைக்க போதுமா? ஆமாம்மா, ராமநாதன் இனிமே அவனுக்கு எதிரி இல்ல, சம்மந்தி. சம்மந்தியா? ஆமா, அன்னைக்கு உன்கிட்ட சொன்ன மாதிரி அந்த ராமநாதனை தனி மரமாக்கணும்னா அந்த குடும்பத்துல மருமகளாகணும்னு முடிவு பண்ணோம். என்ன பேசுறீங்க நீங்க? இது விளையாட்டு இல்ல, வாழ்க்கை பிரச்சனை. என் வாழ்க்கையை கெடுத்தவனை பழி வாங்கலேன்னு சொல்லி உங்க வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க. இதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா நாங்க சொல்ற பேச்சு கேட்கிற மாப்பிள்ளையை தான் செலக்ட் பண்ணிருக்கோம். சரி, நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. அந்த ராமநாதன் சம்மதம் சொல்வாரா? அத பத்தி நீ கொஞ்சம் கூட கவலைப்படாதமா,
சம்பந்தம் பேச ராமநாதன் புறப்பட்டு வந்துட்டு இருக்காருமா. வணக்கம். வரவேற்பு ரொம்ப நல்லா இருக்கு. நான் வனஜா கிரிஜாவை பார்க்கணும். உள்ள வர சொல்றீங்களா? வீட்ல யாரும் இல்லையா? இங்க உட்கார சொல்றீங்களா? உட்காரனே. இத பாருங்க, நான் சம்பந்தம் பேச வந்திருக்கிறேன். வீட்ல பெரியவங்க யாரா இருந்தா கூப்பிடுறீங்களா? கூப்பிடுங்க. போங்க. இங்க எல்லாமே நாய்தானோ? இப்பதான் புரியுது. கல்யாணமே வேணாம்னு சொன்ன பையன் நாயை பார்த்து மயங்கிருக்கான் போல இருக்கு. தப்பான விலாசத்துக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். நில்லுங்க. தப்பு செஞ்ச நீங்க சரியான விலாசத்துக்கு தான் வந்திருக்கீங்க. வனஜாவும் கிரிஜாவும் என் பொண்ணுங்க தான். அப்போ இந்த சம்பந்தம் எப்படி நடக்கும்? பெரியவங்க செஞ்ச தப்புக்கு சிறுசுங்க என்ன செய்யும்? உன் புருஷனால நான் பல லட்சங்கள் இழந்தேன். ஆனா அதுக்கப்புறம் பல கோடிகள் சம்பாதிச்சிட்டேன். எனக்கு இப்ப பணம் முக்கியம் இல்ல. என் மூத்த பையன் இத்தனை நாளா கல்யாணமே வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனா இப்ப அவன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கிறான். அதனால இந்த சம்பந்தத்துக்கு நான் ஒத்துக்கிறேன். உங்க வாழ்க்கையில இழந்ததை நீங்க திரும்ப சம்பாதிச்சிட்டீங்க. ஆனா என் வாழ்க்கையில நான் இழந்த புருஷன் எனக்கு திரும்ப கிடைப்பாரா? என் பொண்ணுங்க ஆசைப்படுறாங்க, அதனால உங்களை நான் சம்மந்தியா ஏத்துக்கிறேன். உன் புருஷனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? உங்களுக்கே தெரியாத தகவல் எனக்கு எப்படி தெரியும்? இதுல யார் வனஜா, யார் கிரிஜா? நான் வனஜா, நான் கிரிஜா. உங்களை எங்கேயோ பாத்திருக்கேனே. ஹோட்டல்ல ஹோட்டலுக்கு எதிர்த்தாப்புல கோயில் இருக்கு. அங்க அங்க நாங்க அடிக்கடி போவோம். அங்க நீங்க எங்களை பாத்திருப்பீங்க. மாமா எந்திரிங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. என்ன அடக்கம், என்ன பவ்யம். இந்த காலத்துல இந்த மாதிரி பொண்ணுங்க கிடைக்கிறது கஷ்டம். ரொம்ப நேரம் ஆச்சு, எழுந்துருங்கம்மா. என் குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணுங்க. கூடிய சீக்கிரமே கல்யாணத்துக்கு நாள் பாத்துருவோம். ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்தே. கெட்டிமல மாங்கல்யம் சம்சுதாரேண மமஜீவஹேதுனா கண்டே பக்தானி சுபகே சஞ்சீவனம் சதமானம் யமரிஹாயம் புருடர்தரேந்திரயாயுத்தேந்திரேம் பிரதிவேதரி. சித்தப்பா, நீங்க சங்கருக்கு செஞ்ச பாவத்துக்கு அவன் பொண்ணுங்களையே மருமவளாக்கி பாவத்துக்கு பரிகாரம் தேடிக்கிட்டீங்களே. போய் பந்திய கவனிடா. கவனிக்கிறேன். இந்த நேரத்துல வந்து தொந்தரவு பண்றேன்னு தப்பா நினைக்காதீங்கம்மா. ஆனந்த் தம்பி கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தது. அந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணுமேன்னு நான் குலதெய்வத்தெல்லாம் வேண்டிட்டு இருந்தேன். அதாம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். இதாங்கம்மா பிரசாதம். அம்மா, என்னைக்குமே இந்த குடும்பம் ஒத்துமையா இருக்கணும். வரேம்மா. பால் சாப்பிடுங்க. என்னங்க இது? ஃபர்ஸ்ட் நைட்னா எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க என்னடானா இவ்ளோ சோகமா இருக்கீங்க? வனஜா, என்ன இவ்வளவு நேரம் கழிச்சு வரீங்க? சரி, உங்க வீட்டு வேலைக்காரனுக்கு விவசாயே இல்லையா? பெட்ரூம் வரைக்கும் வரா? முருகன் தான் என்ன சின்ன பிள்ளைன்னு தூக்கி வளர்த்தது. இனிமே அவர் அவன் வேணாம் சொல்லக்கூடாது. மரியாதை கொடுத்து பேசணும். என்ன? சரி, அதை விடுங்க. நான் வந்து காத்துட்டு இருக்கேன்ல, எங்க போனீங்க? அப்பா அம்மாட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரேன். ஏன் உங்க தம்பிகிட்டயும் போய் சொல்லிட்டு வரலாம்ல? ஐயோ, நல்ல வேளை ஞாபகப்படுத்தினேன். இரு, போய் சொல்லிட்டு வந்துடுறேன். இருங்க, ஆள் தான் வளர்ந்துருக்கீங்க. இங்க எந்த கூத்து, அங்க என்ன நடக்குதோ. கேக்குறான்ல, இப்ப டார்ச்சுக்கு எதுக்கு பேட்டரி போட்டுட்டு இருக்கீங்க? பேட்டரி வீக் ஆயிடுச்சு, அதான் சார்ஜ் பண்ணிட்டு இருக்கேன். இது எதுக்கு இந்த நேரத்துல? எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ தூக்கத்துல எழுந்திருச்சு நடக்க ஆரம்பிப்ப. அப்ப நான் உன்னை ஃபாலோ பண்ண வேண்டாம்? அதுக்கு தான். என்னைக்கு உன் வியாதியை நான் குணப்படுத்தணும், அன்னைக்கு தான் நமக்கு முதலிரவு. எனக்கு எந்த வியாதியும் இல்லைங்க. நான் சும்மா போய் சொன்னேன். என்ன
பொய் சொன்னியா? எதுக்காக பொய் சொன்ன? எல்லாம் ஒரு சேலஞ்சுக்கு தான். சேலஞ்சா? அது இல்லங்க, ஒரு நாள் சிக்னலுக்காக நீங்க கார்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்ப நானும் என் ஃப்ரெண்டும் அங்க வந்தோம். உங்களை பார்த்தா அவ உங்களோட சிரிச்ச முகம், அந்த அழகான ஹேர் ஸ்டைல், உங்களோட டீசென்ட் லுக் இதெல்லாம் பார்த்து ரொம்ப புகழ ஆரம்பிச்சிட்டா. உடனே நான் உங்களையே புருஷனா அடைஞ்சு காட்டுறேன்னு அவகிட்ட சேலஞ்ச் பண்ணேன். அதனாலதான் இந்த தூக்கத்துல நடக்கிற வியாதி அது இதுன்னு போய் சொல்லி உங்களை காதலிக்க வச்சேன். இதெல்லாம் என்ன நம்ப சொல்றியா? சரி, நம்பலன்னா பரவாயில்ல. நான் இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரியா இருந்துட்டு போறேன். அழுவுறியா? சரி சரி, நான் நம்புறேன். வா, விளையாட்டா பேசினா சீரியஸா எடுத்துக்கிறியா? உட்காரு. அம்மா, உன் ஃப்ரெண்டு உண்மையிலேயே நான் அழகா இருக்கேன்னு சொன்னாலா? சரி, கதையெல்லாம் அப்புறம் பேசுவோம். முதல்ல லைட் ஆஃப் பண்ணுங்க. இரு, அதுல ஒரு விஷயம் இருக்கு. எங்க அண்ணன் ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவரு. அங்க என்ன ஆச்சோ ஏதாச்சோ. இங்க பாரு, அவர் ரூம் லைட் அணைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ரூம் லைட் அணையணும். நான் போய் பார்த்து வந்துடுறேன். இரு, வந்துடுறேன். எல்லாத்தையும் நீங்களே குடிச்சிடாதீங்க.